டிவோட்டி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக 2025ஆம் ஆண்டு துவக்கத்தில் 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன். இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில். பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன். ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுகிறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா நிறைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை, அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது, அதற்கு பிறகு 12 ராசி நேயர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம். இந்த 2025 பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும். பொருளாதார பிரச்சனைகள், உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம், இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்களில் இருந்த நிலை மாறி எல்லா நாடுகளிலுமே பொருளாதார நிலையில ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது. இது எதன் அடிப்படையில் சொல்ல போறோம் அப்படின்னா, அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்துல தான் பெயர்ச்சிகள் ஆகியிருங்க. மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா, வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் மற்றும் குரு பகவான், இந்த கிரகங்கள் வந்தா ஒரு வருடத்துக்கு 2.5 வருடத்துக்கு ஒரு முறை இடம் விட்டு இடம் மாறுவார்கள். சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடக்க 2.5 வருஷம் ஆகும். ராகு கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கிடக்க 1.5 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 3 கோள்களும் ஒன்று போல் ஒரே வருடத்துல பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது. இந்த 2025ல இந்த 3 கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு, அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும், குரு பகவான் ரிஷப ராசியை விட்டு மிதுன ராசிக்கும், அதுக்கு அடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் நகர்கிறார். ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமா சொல்ல முடியும். ஆனா உலகியல் ரீதியாக இன்னொரு சில பாதிப்புகள் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடல் சீற்றங்கள் ஏற்படும். எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு. இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும்னா முன்னெச்சரிக்கை, இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது. சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மாத காலம் ஒன்றுகளே பயணிப்பாங்க மீன ராசியில. ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை, அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது. நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்ட அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள். ஒரு சில பிரச்சனையை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை. ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும், நம்மளுடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும், நம் உலகத்தில் உள்ள அனைவரும் நேசித்தால், ஒற்றுமையுடன் பயணித்தால் இந்த 2025 12 ராசி நேயர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது அடுத்து நம்ம பார்க்க போறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். கடக ராசி அன்பர்களுக்கு 2025 ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்ன? தாயின் மீது அளவு கடந்த அன்பும் தன்னுடன் இருப்பவர்கள் மீது உண்மையான பாசம் வைக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2025 ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை நோக்கி பயணிக்க போகிறார்.
குரு பயிற்சியானது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமரப் போகிறார். லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமரப் போகிறார். தற்போது வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து வந்த ராகு பகவான் ராசிக்கு 8லும், அதேபோல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து வந்த கேது பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் அமரப் போகிறார். அப்ப இந்த 3 கிரகங்களின் பெயர்ச்சியானது உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தெல்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேலையில இடமாற்றம் வேணும். இடமாற்றம் வந்தாதான் நான் நிம்மதியா இருப்பேன். எனக்கு இந்த இடத்துல வேலை பார்க்கவே பிடிக்கல, நான் உண்மையா நேர்மையா அடிமட்ட தொண்டனா கூட இருக்க ரெடி, ஆனா உண்மையா வேலை பார்க்குற எனக்கு என்னை புரிந்து கொள்ளாத முதலாளி, என்னை புரிந்து கொள்ளாத என்னுடன் வேலை பார்க்கும் நபர்கள், இவர்களால எனக்கு ரொம்ப மன அழுத்தம் இருக்கு அப்படின்னு வருத்தப்படுற நேயர்களுக்கு உறுதியாக அந்த வருத்தத்தை நீக்கி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த 2025. வேலையில இடமாற்றம் உண்டு. அதே போல நீங்க உங்களுடைய பார்ட்னர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கீங்க. ரியாலிட்டியாவே அம்மா மேலையும் தன்னுடைய மனைவியோ அல்லது கணவன் மேலேயோ பாசம் வைக்கிறதுல கடகராசிக்காரங்களுக்கு நிகர் கடகராசிக்காரங்க தான். அப்படியே அப்படியே ஒரு உள்வாங்கி போயிடுவாங்க. நம்ம தாய், நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய கணவன் சொல்லி ரொம்ப ஒரு அளவு கடந்த பாசத்தை வைக்கிற நபர் தான் நீங்க. ஆனா சில நேரங்கள்ல நீங்க உண்மையான பாசத்தை வச்சாலும் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த கிட்டத்தட்ட இந்த குறிப்பிட்ட அந்த 1.5 வருட காலத்துல ரொம்ப மன அழுத்தத்தை சந்திச்சிருக்கீங்க. ஏன்டா திருமணம் முடிச்சோம், திருமணம் முடிச்சு இவ்வளவு பெரிய போராட்டத்தை சந்திச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சில கடகராசினியர்களுக்கு தன்னுடைய மனசுக்குள்ள நினைச்சிருப்பாங்க, அல்லது வெளியே வாய் விட்டு சொல்லியிருப்பாங்க. அப்ப இந்த நிலை எப்ப என்னுடைய புரிதலுடன் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த 2025 புரிதலுடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். கணவன் மனை ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்து சென்ற நபர்கள் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய புரிதலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் உங்களுடன் பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய உண்மையான அன்பையும் ஏற்றுக்கொண்டு பயணிப்பதற்கான நிலை உருவாகும். ஐயா, நான் கல்யாணமே முடிக்கல, இனிமேல் தான் கல்யாணம் முடிக்க போறேன், ஸோ கல்யாணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன்னா கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணம் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலையில மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்கள்ல வரன் பார்த்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கு வேலை பார்க்கும் பெண்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நிலையில நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். அதே போல நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் மதிப்பெண் நல்லா சூப்பரா பெறக்கூடிய ஆற்றல் இருக்கும். படிச்சதை அப்படியே எழுதுவீங்க. ஒரு முதன்மையான மாணவனாக நீங்க சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு கட்டுவதற்கான யோகம் உண்டா, வீடு மனை வாங்குவதற்கான யோகம் உண்டா அப்படின்னு எதிர்பார்க்கிற உங்களுக்கு இந்த 2025 உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் வீடு மனை வாங்குவதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. ஒரு கட்டாயமா ஒரு வீடு ஒத்திக்கு வாங்குவீங்க, அல்லது புதிய வீடு கட்டுவீங்க, இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க. உங்களுக்கு கட்டாயமாக வீடுங்கிற அமைப்பு இந்த வருடம் சிறப்பான நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. அப்ப குரு 12ல உட்கார்ந்துருக்காரு, ஏதாவது சில பாதிப்புகள் உண்டா அப்படின்னா முடிவு மட்டும் அவசரமா எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு முடிவு எடுத்து லாக் ஆகிடக்கூடாது. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வழி உறவு மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை உங்க அப்பாவுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. இவ்வளவு நாளா புரியாம இருந்த உங்களுடைய சகோதர சகோதரிகள் கூட உங்களை புரிஞ்சு உங்க கூட சேர்ந்து பயணிப்பதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வருடம் நீங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அவசரப்படாம ஒவ்வொரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா, இதை செய்யலாம், இதை செஞ்சா என்ன நன்மை வரும், இதை செய்யலாம், இதை செஞ்சா என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செஞ்சிட்டீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு மகிழ்ச்சிகளையும் பொருளாதார நிலையான சூழ்நிலைகளையும் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளையும் உறுதியாக கொடுக்க போகிறது. கவனமான விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும். எவ்வளவு பணம் வந்தாலும்
அதை அள்ளி வழங்குகிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ சிக்கனத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா பொருளாதார நிலையில இல்லைங்கிற சூழ்நிலை இல்லாமல் உங்களுக்கு ஏற்ற பொருளாதாரம் இருக்குங்கிற சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீங்க. அதே போல் தேவையில்லாத வார்த்தைகள் விட வேண்டாம், யாருக்கும் வாக்கும் கொடுக்க வேண்டாம். இந்த சில விஷயங்களை மட்டும் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா இந்த 2025 கடகராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நேயர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வம் இருக்கிறதோ, ஆசை இருக்கிறதோ, அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் 1 மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம். உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும். ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம். நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமாக தொடர்பு கொள்ளுங்கள்.